எழுதுகிறார் அவர்களும் செயலாளர் வழக்கத்திற்குரிய மதிவாளர் அவர்களும் செயலாளர் கொண்டிருக்கிறார். அரசு பள்ளி என்பது பொறுமையின் அதிகாரம் அல்ல, பெருமையின் அதிகாரம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிற இன்னும் பேர் கல்வி சட்டத்துடைய தந்தையாக கல்வி மேலாண்மையுடைய கருணாக இருக்கிற ஒரு தமிழர்களுடைய வழிகள் அமைச்சர் மகேஷ் பையா அவர்களும் தமிழ் நமக்கு திருச்சி நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். துரை வைகோ அவர்கள் அந்த தீப்பெட்டி சின்னத்தை வாக்களித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி வரை தந்திருக்கிறார்கள். அமைச்சர் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாக்களித்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி என சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர் திராவிட மாடல் நாயகன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய இரு கண்களாக இருக்கக்கூடிய கல்வி சுகாதாரம் அதன் கல்வித்துறையுடைய முதல்வர் உங்கள் மத்தியிலே நன்றி சொல்லி வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்கள். அன்பார்ந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு பொதுமக்களுக்கும் இந்திய கூட்டணியுடைய தோழமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மாமன்ற உறுப்பினர் தர்மராஜ், மாநகர துணை செயலாளர் சரோஜினி வெங்கட்ராஜ், வட்டக்கழகத்துடைய செயலாளர் மனோகர், மாவட்ட பிரதிநிதி ஜான் செல்லத்துறை, மாநகர அணியினுடைய அமைப்பாளர் நாகராஜ் உள்ளிட்ட நல்ல நிகழ்வை ஒவ்வொரு பகுதியிலும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாநகர கழகத்தினுடைய செயலாளர் மதிவாணன் அவர்களுக்கும், உங்கள் வீட்டு பிள்ளையாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இனிகோ அவர்களுக்கும், திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆதரவை பெற்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு உங்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது எம்பி துரை வைகோ அவர்கள் உங்களிடம் இன்றைக்கு நன்றி சொல்ல இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் நன்றி சொல்ல வருகை தந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது வெறும் நன்றி என்பதை வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் உங்களுடைய பகுதிக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் அந்தந்த பகுதிக்கான வளர்ச்சிக்கென்று நிதியை ஒதுக்குவேன் என்று சொல்லியிருக்கின்ற இந்த ஒரு மாத காலத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பி இருக்கின்ற நம்முடைய துரை வைகோ அவர்கள் நன்றி தெரிவிக்க வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் வருகை தந்திருக்கோம் என்று சொன்னால் வரலாறு காணாத வெற்றி. தீப்பெட்டி என்கின்ற ஒரு சின்னம் அது அறிவிக்கப்பட்டு ஒரு வார காலத்திற்குள் உங்களை சந்தித்து மக்களிடம் கொண்டு சென்று இன்றைக்கு ஏறத்தாழ 3,13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் நமது எம்பி துரை வைகோ அவர்கள். ஆக அவரை வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை உங்களுடைய பாத மலர்களில் தெரிவித்து இப்போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இனிகோ அவர்கள் உரையாற்றுவார். இந்த நன்றி சொல்கின்ற நிகழ்வை மிக சிறப்பாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில
மிக சிறப்பாக கல்வித்துறையை நிர்வகித்து வருகிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இன்றைக்கு வெற்றி பெற்று மிக சிறப்பாக நம்மிடையே நன்றி சொல்வதற்காக வருகை தந்திருக்கிற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை வைகோ அவர்களே, நம்முடைய மிக சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து நம்ம கழக தோழர்களையும் ஒருங்கிணைத்திருக்கின்ற நம்முடைய நகர கழக செயலாளர் அண்ணன் மதிவாணன் அவர்களே, பகுதி கழக செயலாளர் தர்மராஜ் அவர்களே, மாநகர துணை செயலாளர் சரோஜினி வெங்கட்ராஜ் அவர்களே, வட்ட செயலாளர் மனோகரண்ணன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி ஜான் தில்லைத்துறை அவர்களே, மாநகர அணியமைப்பாளர் நாகராஜ் உள்ளிட்ட மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாம் எப்படி எதிர்பார்த்தீர்களோ அதே போல முன்னாடிலாம் சொன்னாங்க 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இல்ல எங்களை என்ன அவ்வளவு சாதாரணமா இட போட்டீங்களா, நாங்க எப்படி வெற்றி பெற வைக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி 3,13,000 வாக்குகள் வித்தியாசத்துல இன்றைக்கு திருச்சியில நாடாளுமன்றத்தில் அவ்வளவு அதிக வாக்குகளை தந்திருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் கோடான கோடி நன்றிகள். கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெற்றி பெற வைக்கிறப்ப 53,000 வாக்குகள் வித்தியாசத்துல என்னை வெற்றி பெற வச்சீங்க. இன்னைக்கு கூட ஒரு 10,000 ஓட்டு போட்டு 63,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாடாளுமன்றத்தில் மிக அதிகமான வாக்குகளை தந்திருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மிக சிறப்பான நாங்கள் பணிகளை செய்வோம். திராவிட மாடல் ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக நாங்களே உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நடா எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க சலுகை கொடுக்குறாரு, 1000 ரூபாயா கொடுக்குறாரு அப்படின்னு நாங்களே பொறாமப்படுற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு திட்டங்களை ஒன்றொன்றும் நேர வீட்டில் வந்து உங்க கையில கிடைக்கிற அளவுக்கு, உங்க பேங்க்ல விழுகிற அளவுக்கு இப்படி நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துகின்ற வகையில இந்தியாவே திரும்பி பார்க்கிற வகையில நம்முடைய தளபதி அவர்களுக்கு பெருமை சேர்க்கிற வகையில 40க்கும் 40 தமிழகம் தந்திருக்கிறது. அந்த வகையில நாமும் திருச்சி மாநகரத்தில் மிக சிறப்பான வாக்குகளை பெற்று தந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பொறுப்பாளர்களில நன்றிகளை சொல்லி மிக சிறப்பாக இந்த பணிகளை நாங்கள் எல்லோரும் செய்வோம். நாங்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் யூத், அமைச்சர் அவர்களும் யூத், இதோட சேர்த்து நீ யூத்னு சொல்றியான்னு கேக்குறீங்களா? நானும் யூத் தான். என்ன வயசு குண்டாதான் இருக்கணும் ஒழிய மற்றபடி எல்லாம் வயசு கம்மி தான். அதனால இன்னும் 20 வருடங்கள் 25 வருடங்கள் இந்த பகுதிக்காக, உங்களுக்காக, மக்களுக்காக நிச்சயமாக நன்மைகளை செய்வோம். அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பதான் வந்தார், அதுங்காட்டியும் அவ்வளவு வேலைகளை ஆரம்பிச்சார். அவங்க அப்பா மாதிரியே அவர் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் கர்ஜித்து பார்த்திருக்கோம். அதே வகையில நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நாடாளுமன்றத்தில் கர்ஜித்து நமக்கான பணிகளை நிச்சயமாக பெற்று தருவார். முதலில் அவர் இந்த 1 மாதத்திற்குள்ள பல பணிகளை செய்திருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லி உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலுமே இன்னும் தமிழகம் முழுவதும் இந்தியாவே இப்ப 40 பார்த்து திரும்பிச்சு. 234 நம்மளுடைய திராவிட ஆட்சியினுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெற்றி பெறுகின்ற வண்ணம் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து அவரோடு கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாக்காளர் பெருமக்களே, இந்திய கூட்டணி இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் தொண்டர்களே, நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளர் அன்பு சகோதரர் தர்மராஜ் அவர்களே, மாநகர துணை செயலாளர் அன்பு சகோதரி சரோஜினி வெங்கட்ராஜ் அவர்களே, வட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மனோகர் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி அன்பு சகோதரர் ஜான் செல்லத்துறை அவர்களே, மாநகர அணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் கோவி நாகராஜ் அவர்களே, அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்திட்ட நமது திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்காலம் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் என் முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இமாலய வெற்றி, கிட்டத்தட்ட 3,13,094 வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்துள்ளீர்கள். நீங்கள் இல்லாமல் இந்த வெற்றி இல்லை. உங்களுக்காக நான் தேர்தல் நேரத்தில் நான் இங்கே வாக்குகள் சேகரித்த பொழுது நான் சென்ற இடங்களெல்லாம் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுடைய இந்த திருச்சி தொகுதியின் மேம்பாட்டிற்காக, உங்களின் வாழ்வாதாரங்கள் மேம்பட
ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்னென்ன செய்யணுமோ அதுக்கு நான் கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் இந்த நம்மளுடைய எம்எல்ஏ அவர் சொன்ன மாதிரி இந்த குறுகிய காலத்தில் இந்த ஒரு மாசத்துல அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நம்மளுடைய திருச்சி தொகுதிக்காக முக்கியமான பிரச்சனைகள் இங்க இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி எல்லாம் கிட்டத்தட்ட 20,000-30,000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் அதுல காவாசி தான். பிஹெச் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி 10,000க்கு மேல இருந்தாங்க, இன்னைக்கு 5,000க்குள்ள தான் இருக்கிறாங்க. பழையபடி இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படணும், அதுக்கு ஒன்றிய அரசு அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய கன்னி பேச்சில் நான் பேசியிருந்தேன். நான் பிஹெச்எல் நிறுவனம் மாத்திரம் கிடையாது, நம்முடைய HABP, ரயில்வே பொன்மலையில் இருக்கிற ரயில்வே தொழிற்சாலை, இதெல்லாம் பழையபடி நல்லா சிறப்பாக செயல்படணும்னு சொல்லி நான் ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். அது இல்லாம இங்க பக்கத்தில் இருக்கிற விமான நிலையம், திருச்சி விமான நிலையம் பெரிய கட்டடத்தை திறந்துட்டாங்க. ஒன்றிய அமைச்சரும் நான் பெரிய கட்டடத்தை வரவேற்கிறேன். ஆனா அது எதுக்காண்டி இந்த பெரிய கட்டடத்தை திறந்தாங்கன்னா கூடுதல் விமான சேவைகள், கூடுதல் விமான பயணிகள் வர்றதுக்காண்டி அவ்வளவு பெரிய பில்டிங்கை கட்டினாங்க. ஆனா அதுக்குண்டான அந்த ஓடுதளத்தை விரிவாக்கம் பண்றதுக்கு உண்டான எந்த இது நடவடிக்கை எடுக்கல. அதுக்குண்டான முயற்சிகள் அன்னைக்கு கூடுதல் விமான சேவைகளும் இந்த திருச்சிக்கு தேவை, இந்த ஓடுதளத்தை விரிவாக்கம் பண்ணு சொல்லிட்டு அன்னைக்கு விமான போக்குவரத்துறை அமைச்சர் அவர் நேரடியாக போய் சந்திச்சு அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறார். அது இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு கிட்டத்தட்ட அந்த பால்பனையிலிருந்து அந்த மேம்பாலம் இருக்கு, அதுமே பொறுத்த வரைக்கும் நம்ம அமைச்சர் அது எப்படியாவது அதை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் பலமுறை என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறாரு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா அது மட்டுமல்ல, என்னென்ன நான் செய்யணுமோ கண்டிப்பா உங்களுக்காக நான் செய்வேன்னு சொல்லிட்டு, இந்த வெற்றி நீ இல்லாம இந்த வெற்றி கிடையாது, இந்த வெற்றிக்கு உறுதுணையா இருந்தவர்கள் அமைச்சரான KN நேரு சொல்லி அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் இனிகோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஏற்கனவே அமைச்சரும் சரி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் உங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பணிகள் வலுப்பெறதுக்கு அவர்களுக்கு உறுதுணையாக ஒரு நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்படும் சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த வெற்றிக்கு காரணமான எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மிக சிறப்பாக வரவேற்பு தந்த பகுதி செயலாளர் அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கும், மற்ற செயலாளர் RP மனோகர் அவர்களுக்கும், மாநகர துணை செயலாளர் சரோஜினி அவர்களுக்கும், அணி அமைப்பாளர் கோவில் அவர்களுக்கும், மாவட்ட பிரதிநிதி கண்ணத்தில் அவர்களுக்கும், அமைச்சர் சார்பிலும் அண்ணன் துறை வெங்கோர் சார்பில் நன்றாக நன்றி 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 என சொல்லி இதோ வந்து கொண்டிருக்கிறார் நமது வெற்றி நாயகன் துறை வைகோவிற்கு அதிக மக்களை தந்த வாக்காளர் பெருமக்கள்